ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தின் முன்பகுதி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். அதிசயம் என்றால் என்ன? இதுவரை நடந்திராத, யாரும் கண்டிராத ஒரு காரியம்தான் அதிசயம். இந்த சர்வலோகத்தை படைத்த தேவாதி தேவன் மனிதனாக இந்த பூமியிலே வந்தது அதிசயம். கன்னிமரியாளின் கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவராலே உண்டாக்கப்பட்ட இந்த பூமியிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது அதிசயம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. இப்படி சர்வலோகத்தை படைத்த தேவன் தன்னை முற்றிலுமாக சுருக்கி ஒரு செல் வடிவத்தில் பரிசுத்த ஆவியினால கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி ஆனாரே, இது அதிசயம். ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன் மாம்சமாக இந்த பூமியிலே வந்தது அதிசயம். மனுக்குலத்தை மீட்க மனிதனாக இந்த பூமியிலே யூதருக்கு ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இந்த பூமியிலே பிறந்த தேவாதி தேவனுக்கு இடமில்லை. சத்திரத்திலே இடமில்லை, மனிதர்களுடைய இருதயத்திலும் இடமில்லை. மகா பரிசுத்தமான தேவன் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பாவியை மீட்டு எடுப்பதற்காக இந்த பூமியிலே பிறந்தது அதிசயம். அவருடைய பிறப்பு, வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் அனைத்துமே தீர்க்கதரிசிகளாலே முன் உரைக்கப்பட்டது. இறப்பதற்காகவே பிறந்த தேவாதி தேவன். அவருடைய பிறப்பை அறிவிக்க வானத்திலே நட்சத்திரம் காணப்பட்டது. அந்த நட்சத்திரத்தை ஆராய்ந்த வானசாஸ்திரிகள் தூர தேசத்திலிருந்து இந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து பூமியிலே மனிதனாக பிறந்த தேவகுமாரனை தரிசிக்க வந்தார்கள். சிம்சோனுடைய பிறப்பை அவருடைய பெற்றோர்களுக்கு அறிவிக்க கர்த்தருடைய தூதனானவர் வந்தபோது, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும்போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபொழுது, நீங்கள் என்னுடைய நாமம் என்னவென்று கேட்பானேன், அது அதிசயம் என்று தேவன் சொன்னார். கர்த்தருக்கு போஜன பலியையும் பான பலியையும் செலுத்த அவர்கள் வந்தபோது அக்கினி ஜுவாலை பலிபீடத்தினின்று வானத்திற்கு எழும்பி போகும்போது, கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போகும்போது அந்த அதிசயம் விளங்கியது. அவர் நாமம் அதிசயமானவர். மனிதர்களாகிய நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காக தேவகுமாரன் மனிதனாக இந்த பூமியிலே பிறந்தது அதிசயம். மண்ணான மனிதர்களாகிய நம்முடைய இருதயத்திலே தேவன் தங்கி வாசம் பண்ணுவதும் அதிசயம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களை மீட்டு எடுப்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களுடைய பாவத்திற்கான பரிகாரமாக ஜீவாதார பலியாக ஒப்புக்கொடுக்கும்படி செய்தீரே, உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அதிசயமான, அற்புதமான, அபூர்வமான காரியங்களை செய்கிற அதிசயமான தேவனிடம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக பிரயாசப்பட்ட இந்த பிரயாசத்தின் பலனை நாங்கள் இழந்து போகாதபடி எங்களுக்காக மீட்பராக, இரட்சகராக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.